தீனியான் மக்தா மதரசா கிட்டத்தட்ட 200 மதரசாவிற்கு மேல் உள்ள மதரசாக்களை கண்காணிக்கக்கூடிய ஜோனல் முவாவினாக இருக்கக்கூடிய உமர் ஃபாரூக் ஹசரத் அவங்க இன்ஷா அல்லாஹ் தஆலாக்கு முன்னால் ஒரு 10 நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. Qala Allah subhanahu wa ta'ala wa la tusalli alayhim ala ahadin minhum mata abada. Sadaqallahu maulana al-azim. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் பாக்கியம் பொருந்திய இந்த ரமலானுடைய மாதங்களை அடைந்து பகல் நேரங்களை நோன்பு வைத்து இரவிலை நின்று வணங்கக்கூடிய பாக்கியம் அளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹு தஆலா நாம் செய்த அத்தனை அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். குர்ஆனை ஓதுவது, சிந்திப்பது, அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வது என்பது அடிப்படையானது. சூரத்து தௌபாவினுடைய ஒரு சில பகுதிகளும் இன்னைக்கு ஓதி நிறைவு செய்யப்பட்டுச்சு. அதுல ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுவான், லா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும், நபியே அவர்களிலிருந்து இனிமேல் யாருக்கும் நீங்க தொலை வைக்க கூடாது. அவர்களிலிருந்து யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ இனிமேல் அவங்களுக்கு நீங்க தொலை வைக்க கூடாது. வலா தகும் அலா கபரி, அவர்களுடைய கபர்களில் போய் நீங்கள் நிற்க கூடாது. இந்த வசனம் ஒரு அற்புதமான ஒரு வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலே வாழக்கூடிய சூழல்ல பல்வேறு மக்களுடைய கட்டமைக்கு மத்தியில தான் வாழ்ந்தாங்க. ஒரு பக்கம் யூதர்கள், இன்னொரு பக்கம் முஷ்ரிகீன்கள், இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள். இந்த மூணு சாராரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இணைத்து கொண்டு போனாங்க. இதுல மிகப்பெரிய பாதிப்பு யாருன்னா, இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு முனாஃபிகீன்களாக வாழ்ந்தவர்கள். முனாஃபிகீன்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முஸ்லிம்களாக வெளியே காட்சியில் இருந்து கொண்டு உள்ள இருந்து வேறு இருக்கிற வேலையை செய்யறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்த முனாஃபிகனுடைய தலைவன் தான் அப்துல்லா இப்னு சலூல். மிகப்பெரும் ஒரு விஷத்தை கற்கக்கூடியவன். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மாவுடைய இட்டுக்கட்டு சம்பவத்தில் இவனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூல் இந்த போரை முடிச்சுட்டு வரட்டும், மதீனாவுக்கு வரட்டும், அவரை வெளியேற்றணும். பொதுவாக இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா, ஒரு மனிதனுடைய பொது வாழ்க்கையை முடக்கணும்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கை வைக்கிறது. இதுதான் இன்னைக்கு உள்ள காலம். இது ரசூலும் இந்த பாதிப்புக்கு விதிவிலக்கு இல்லை. ரசூலை எல்லா நிலையிலையும் மோதி பார்த்தாங்க, முடியலன்னு சொல்லும் போது கடைசி ஆயுதமா ரசூலுடைய மனைவியையும் கை வச்சாங்க. இப்ப இப்படிப்பட்ட இந்த எல்லா நிலைக்கும் உடன்பட்டவன் தான் அந்த அப்துல்லா இப்னு சலூல். அவனுடைய மகன் என்ன, சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்துட்டான். அவர் ரசூலை சந்திக்க வருவாரு. மிகப்பெரிய ஜலீலுல் கத்ர் சஹாபி, பத்ரில் கலந்து கொண்டவர். தன்னுடைய தகப்பனுடைய எல்லா நிலையையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தகப்பனுக்கு அடிக்கடி புத்தி சொல்லுவார். இந்த நிலையில அவர் மௌத்தாயிட்டார். அத்தா மகன் வராரு. அவருடைய பேரு ஆரம்பத்துல ஹுபாப் என்று இருந்துச்சு. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உன் பேர் என்னப்பா? ஹுபாப் அப்படின்னு. ஸல்லல்லாஹு இது என்னப்பா ஹுபாப்னு பேரு, இது ஷைத்தானுடைய பேராச்சு, உன் பேர் அப்துல்லா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, நல்ல அழகான பேரை மாற்றி கொடுத்தாங்க. அவர் சொன்னாரு, யார சொல்லலாம்,
என்னுடைய வாப்பாவுடைய நிலை உங்களுக்கு தெரியும். ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தாருடைய மிகப்பெரிய தலைவர். இன்னைக்கு அவர் மூத்தாயிட்டார். மதீனாவில் மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு. நீங்க மட்டும் எனக்கு ஒரு உபகாரம் செஞ்சா நல்லா இருக்கும். என்னப்பா செய்யணும் சொல்லு. உங்களுடைய ஆடைய, நீளமான ஆடையை கொடுக்கணும். அதை வச்சுதான் என் தகப்பனுக்கு நான் கஃன் இட போறேன். அவர் ஜனாசாவை நீங்க தொலை வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையுமே யோசிக்காம, சரி நான் வரேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. தன்னுடைய பெரிய ஆடையை ஒன்று அவிழ்த்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்ட்டாங்க. அவர் போனாரு. ரசூலுடைய ஆடையில கஃனிட்டவன. ஏன்னா முனாஃபிக்கு அவன், அந்த கோத்திரத்துக்கு மிகப்பெரிய தலை குனிவா, அவன் வாழ்வா சாவான் நேரம். மனுஷன் எப்படி செத்துருக்கான். இவனுடைய மரணத்துல ரசூல் கலந்துக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அந்த குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் மான மரியாதை பாதுகாக்கப்படும். இல்லைன்னா காலம் ஃபுல்லா ரசூலை ஏசி பேசியே மூத்தாயிட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ ரசூல் கொடுத்துட்டாங்க. தொடர்றதுக்கு தயாராயிட்டாங்க. ஜனாசா வைக்கப்பட்டுருச்சு. ரசூல் வராங்க. ஹதரத் உமர் ஏச்சு நிற்கிறார். பல்வேறு சமயங்கள்ல சரியான ஆலோசனை ரசூலுக்கும் கொடுக்கக்கூடியவர். ரசூலுடைய சட்டையை பிடிச்சிக்கிட்டார். ரசூலை எங்க போறீங்க, எங்க போறீங்க? எப்பா அவனுக்கு தொலை வைக்க போற. யாரு தெரியல, யார் அவன்? அப்துல்லா இப்னு சலூல். என்னென்ன செஞ்சிருக்கான் இந்த மார்க்கத்துக்கு, உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறான். வரிசையா அடுக்கிற. இந்த நேரத்துல இது சொன்னா, இந்த நேரத்துல இது செஞ்சிருக்கான். இஸ்லாத்துக்கு, முஸ்லிம்களுக்கு, நபிக்கு அவன் செய்த துரோகங்கள் எவ்வளவு அதிகம். நீங்க தொலை வைக்க கூடாது. நீங்க தொலை வச்சீங்கன்னா இது போன்ற முனாஃபிகீன்களுக்குன்னா ரொம்ப துளுருட்டு போயிடும். இவரு பார்க்குற பார்வை வேற. எல்லாருக்கும் என்ன ஆயிரும்? துளுருட்டு போயிடும். நீங்க தொலை வைக்க கூடாது அப்படின்னு இவர் நிற்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டாங்க. அவர் இதெல்லாம் அடுக்கினாரா இல்லையா, எல்லாத்தையும் கேட்டு ஃபத பஸ் புன்முறுவல் சிரிச்சுட்டு, ஆஹிரி உமர், விடு உமர், பார்த்துக்கலாம் விடுங்க. மறுபடியும் பிடிக்கிறாரு. என்னடா இந்த உபகாரத்தை சொன்னா ரசூல், இந்தந்த துரோகங்களை சொன்னா நிப்பாட்டுவார்னா அதையும் மன்னிக்கிறாரு. அடுத்த கட்டத்துக்கு வராரு. குர்ஆன்ல இருந்து சொன்னா நீங்க கேட்பீங்களா? அல்லாஹ் சொல்றான், நீங்க அவங்களுக்கு அஸ்தக்ஃபர்த லஹும், அவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டாலும் 70 முறை நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானே. அல்லாஹ் எனக்கு நீங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்கலனாலும் 70 முறை கேட்டாலும் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் 70க்கு அதிகமான முறை கேட்கிறேன். என்ன தொலை வைக்க கூடாத தடை எனக்கு வரல. வராத வரைக்கும் நான் நிக்க போறது இல்லை. ரசூல் வராங்க. அதுல தும்மர் கொந்தளிச்சு நிக்கிறாரு. இந்த 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 முனாஃபிகீனுக்கு ரசூல் தொலை வச்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் ஏற்பட்டுரும். இது செய்யக்கூடாது. செஞ்ச துரோகங்களை சொல்லி கேட்டாரு. ரசூல் மறந்துட்டாங்க. துரோகங்களை ஞாபகம் வைக்கிறவங்க கிடையாது. நபி மறந்துட்டாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை சொல்றாங்க. அதுல இருந்தும் ஒரு சின்ன சாய்ஸ் எடுக்கிறாங்க. அதுல நீ ஓதி காட்டின ஆயத்துல தொலை வைக்க கூடாதுன்னு நல்லா சொல்லலையே. 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டால் அப்படின்னு நல்லா சொல்லிருக்காங்க. நான் 70 விட அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ் அவருக்கு மன்னிச்சுட்டு போகட்டுமே. பெருந்தன்மை நிற்கிறார் கடைசி வரைக்கும். அப்புறம் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சா. இந்த வசனம் 84வது வசனம். இது சூரத்து தௌபால, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. நபியே, இனி அவங்கள மௌத்தானவங்களுக்கு நீங்க போய் நிற்க கூடாது. அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிருச்சு. புகாரியில் இன்னொரு ரிவாயத்தில் இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்காம கடைசியில திரும்பிட்டாங்க. இதான் விஷயம். இதுல உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலாக்கு இங்க மிகச்சிருந்துச்சு. ஒரு கோபத்தை விட அவருடைய நற்குணம் மிகச்சிருந்துச்சு. இப்போ அவங்கள்ட்ட காரணங்கள் கேட்கப்பட்டுச்சு. சட்டையை கேட்டால் யார் கேட்டாலும் கொடுத்துட்றீங்களா? யார் சொல்லுதா? இல்லைப்பா, அவன் எனக்கு ஒரு உபகாரம் செஞ்சான். பத்ர் போர்க்களத்தில் என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. சிறை கைதியாக கைது செய்யப்பட்டு நின்றார். மேலாடைகள்லாம் எதுவுமே இல்லை. அப்போ அவன் தான் என்னுடைய பெரிய தந்தைக்கு தன்னுடைய ஆடையை அவிழ்த்து கொடுத்தான். என்னுடைய பழக்கம், எனக்கு என் குடும்பத்தாருக்கு உபகாரம் செஞ்சவங்களுக்கு நான் மறு உபகாரம் செய்யாமல் விட்டதே கிடையாது. அதனால தான் என் சட்டையை நான் அவிழ்த்து கொடுத்தேன். சரி, நீங்கள் தொலை வைக்க போய் நின்றுட்டீங்க. இங்கே பாருப்பா, என்னதான் இருந்தாலும் நாம முஸ்லீம்கள்.
முஷ்ரிக்கு யூதர்கள் வேற, முஸ்லீம் இவன் உள்ள இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இவனுக்கு தொலைவை என்னுடைய ஆடையினால் அவனுடைய ஷிர்கு குஃபுர் என்ற பாவம் மன்னிக்கப்பட போறது இல்லை, அது நல்லா எனக்கு தெரியும். ஆனா ஹஸ்ரஜ் என்ற அவனுடைய கோத்திரத்துல 1000 பேர் நாளைக்கு இஸ்லாத்துக்கு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹ்லாக்கை பார்த்து வியந்து போனாங்க எல்லாரும். இன்னைக்கு மூமின்கள்ட்ட நாம் இழந்து நிற்கிறது இந்த ரசூலுடைய அழகான அணுகுமுறை தான். நபி கொடுத்த இந்த அணுகுமுறை இருக்க, இதுதான் இஸ்லாத்தை வேறொன்ற செய்தது. நீ அத்தாவை பார்க்கிற, நான் மகனை பார்க்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு முனாஃபிக்கு பிறந்த பிள்ளை சாலியான பிள்ளைய நிற்குது. அவர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கை நான் எப்படி மறுக்கிறது? அல்லாஹ்விடத்தில் தடை வராத வரைக்கும் நான் எப்படி மறுக்கிறது? அவர் உள்ளத்தை சந்தோஷப்படுத்திட்டா அவருடைய பிச்சைகள் நாளைக்கு இஸ்லாத்துக்கு வருவாங்க. நெடுவெங்கிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை விட அவர்களுடைய இரக்க குணம் வகித்து நிற்கும். ஏன் இருக்காது? அல்லாஹ் தன்னை பற்றி அடையாளப்படுத்தும் போது கூட சொல்லுவாங்க, ரப்புடைய கோபத்தை விட கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் தன் மீது ரஹ்மத்தை மிகத்தே செய்து விட்டான். ஒரு அடியான தண்டிக்கணுமா இறக்கப்படணுமா அப்படின்ற செய்தி அல்லாஹ்வுக்கு முன்னால வந்துச்சுன்னா அல்லாஹ் இறக்கம் தான் படணும். மனிதர்கள் நமக்கு முன்னால நம்மள மாதிரி சரியா சாதாரண மனிதர்கள் தண்டிக்கணுமா இறக்கம் பண்ணணுமான்னா அவனை தண்டிக்கணும், அவனை கேவலப்படுத்தணும், அவனை அசிங்கப்படுத்தணும், அவன் முகத்தறைய கிழிக்கணும். அவனை நான் விட போறதில்லை. நம்முடைய கோபங்கள் மிகத்து நிற்குது. ஆனா குர்ஆனும் ஹதீஸும் இந்த உலகத்துக்கு கொடுத்தது இரக்க குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான குணம் தான் இந்த தீனை தாங்கி பிடிக்க செய்தது. பெருமக்களே, நாம கேட்டுக்கிறது முனாஃபிக்கீன்களை மன்னிக்க வேணாம், நம்ம கூட பிறந்த உறவினர்களே மன்னிக்க தயார், நாம பெத்தெடுத்த பிள்ளைகளை மன்னிக்க தயார், நம்முடைய வாப்பா உமாவை மன்னிக்க தயார். இன்னைக்கு நம்ம உறவுகளில் எவ்வளவு தரம் தாழ்ந்து வந்துட்டேன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்கீன்களை என் மனைவியையும் என்னையும் தவற பேசியிருக்கான் ஒருத்தவன், அவனை மன்னிப்போமா? என்னுடைய இல்லற உறவை கேவலப்படுத்தியவன், ரசூல் எவ்வளவு அப்பழுக்க பரிசுத்தமானவன், அவனுக்கு தொட வைக்க தயாராயிட்டாங்கன்னா நம்முடைக்கு முன்னாடி இது பார்க்கும்போது நாம உறவினர்களுக்கு மத்தியிலேயே மன்னிக்க தயார். இதுதான் இன்னைக்கு இந்த குர்ஆனை விட்டு நாம விலகி இருக்கிறதுக்கான பெரிய காரணம். வல்ல ரஹ்மான் விலகி அமல் செய்யக்கூடிய நம் பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை கியாமத் நாள் வரைக்கும் ஓதப்படும் போது நம்முடைய பிச்சலங்கள்லாம் பார்ப்பாங்க. யாருக்கு அல்லாஹ் நின்று தொலை வைக்க கூடாதுன்னு சொன்னா, ரசூலுடைய மனைவியை தப்பா பேசின ஒருத்தவனுக்கு ரசூல் தொலை வைக்க போனாங்க, அல்லாஹ் வேணான்னு சொல்றாங்க. நடக்கிறது எப்படி? இயல்பா பார்த்தா மனித மூளைக்கு என்ன விளங்கும்னா, இவர் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அல்லாஹ் என்ன செய்யணும்? நபி நீங்க பெருந்தன்மையே நடந்துக்க வேணாமா? இதான நபி இயற்கை, இதான பேசணும். ஆனா தன் படைத்த அடியாரின் மீது அல்லாஹ் முஹப்பத்து கொண்டு யார சொல்லுதா, உங்களை நான் மன்னிக்க சொன்னேன். இந்த அளவுக்கு போய் ஒரு முனாஃபிக்கு இஸ்லாத்துக்கு துரோகம் உங்களுக்கு இழைத்தவனா நீங்க மன்னிக்கிற அளவுக்கு முற்படுறீங்க, இனிமேல் நீங்க தொலை வைக்க கூடாது. எப்படிப்பட்ட குணத்துக்கு சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ அழகான அவர்களுடைய அந்த அணுகுமுறை, அவர்களுடைய அந்த பாசிட்டிவ் அப்ரோச், இது இன்னைக்கு உம்மத்தை இழந்து நிற்குது. வல்ல ரஹ்மான் விலைக்கு அமல் செய்யக்கூடிய நட்பாக்கியங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவாங்க. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்தில் ரமதான் மாதத்தில் ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக. இவங்க ஹஸரத்துக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. மதரசாவை எப்படி டெவலப் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறதுல அந்த ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஊர்களில் மதரசா, மக்தப் மதரசாவோ அல்லது நிஸ்வான் மதரசாவோ உருவாக்குற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாக்க இன்ஷா அல்லாஹ் இவங்களை அணுகலாம். இங்கே டி நகர்லாம் அம்மாத்திரடுத்தது பக்கத்துலேயே நிஸ்வான் மதரசா இருக்குது. இவங்களுடைய துணைவியார்லாம் நிஸ்வான் மதரசாவுடைய உஸ்தாத் பீவியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் மக்தப் மதரசாவுக்கும் இன்ஷா அல்லாஹ் இவங்களை அணுகுனீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு
கைடாக இருந்து செயல்படுவாங்க இன்ஷா அல்லாஹ். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا، وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم سلمنا لرمضان وسلم رمضان لنا وتسلمه منا متقبلا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.